திருவண்ணாமலையில சுவாமி நித்யானந்தருக்கு ஒரு ஆசிரமம் இருக்கு. அந்த ஆசிரமத்துல தான் நித்யானந்தர் தன்னுடைய ஆன்மீக சொற்பொழிவெல்லாம் எல்லாருக்கும் தொடக்க காலத்துல கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அவருடைய பக்தர்கள்லாம் அங்கதான் நேரடியா சுவாமி நித்யானந்தா அவர்களுடைய தரிசனத்தை பெற்றுட்டு அவர்கிட்ட இருந்து நிறைய பிரசங்கத்தை கேட்டு, அந்த நீதி கதைகளை கேட்டு நிறைய பேர் அந்த பக்தர்கள் அங்கதான் வருவாங்க. இன்னைக்கு சுவாமி நித்யானந்தா அவர்கள் கைலாசனத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட, திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய நித்யானந்தாருடைய ஆசிரமம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அங்க வெளியில ஒரு பெரிய அளவுல ஒரு பேனர் வச்சிருக்காங்க. கைலாஷா திருவண்ணாமலை அப்படின்னு, அதாவது பகவான் நித்யானந்தர் அவதரித்த ஸ்தலம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு போர்டு வச்சிருக்காங்க. ஒரு ஆள் உயர அளவுக்கு இதை விட பெருசா ஒரு கேட் எல்லாம் இருக்கு. வெளியில இருந்து பார்க்கும் பொழுது உள்ள தங்கத்தால் ஏதோ ஒரு தேர் மாதிரி எதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போனோம்னா, தங்கத்தால 2 தேர் உள்ள இருக்கு. உள்ள என்றானதுமே அந்த முகப்புல சுவாமி நித்யானந்தருடைய 2 விதமான சிலைகள் இருக்கு. ஒன்று ஆள் உயர பிரம்மாண்டமான சிலை ஒண்ணு, கிட்டத்தட்ட அது ஒரு 20-25 அடி அவ்வளவு தூரம், அவ்வளவு உயரமான ஒரு புத்தருடைய மிக நீளமான உயரமான சிலைன்னு சொல்லுவோம்ல, அதற்கு ஏற்ற மாதிரி சுவாமி நித்யானந்தர் அவர்களுடைய மிக பிரம்மாண்டமான சிலை ஒண்ணு இருக்கு. அதற்கு கீழே சின்னதா ஒரு சிலை இருக்கு. அது எப்படி பார்த்தாலும் ஒரு 4 அடி 5 அடி அந்த உயரத்துலதான் இருக்கும். சோ ஒரு பெரிய சிலை, ஒரு சின்ன சிலை, தங்க கலர்ல தகன்னு நின்ற மாதிரியான 2 தேர் அந்த இடத்துல நிப்பாட்டப்பட்டிருக்கு. அந்த 2 தங்க தேர்ல தான் சுவாமிகள் ஆசிரமத்துக்குள்ளே வீதி உலா வருவாங்க அப்படிங்கிற விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நித்யானந்தர் ஆசிரமத்துல இருக்கக்கூடிய அந்த 2 விதமான அந்த தங்க தேர் மாதிரி இருக்கு இல்லையா, அதுல சின்ன சின்ன சாமி வடிவங்களா செய்யப்பட்டிருக்கு. அந்த தங்கத்தேர் பக்கத்திலேயே ஒரு வெள்ளி ரதம் ஒண்ணு இருக்கு. அந்த வெள்ளி ரதம் பார்ப்பதற்கு எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த காலத்துல அரசர்கள் எல்லாம் வீதி உலா வருவாங்கல்ல, ஊருக்குள்ள நகர்வலம் வருவாங்கல்ல, கண்ணபிரான் தேர் ஓட்டிட்டு வரும் பொழுது பல்லவ தேசத்து அரசர்லாம் எப்படி இருப்பாங்க, அப்படியான ஒரு 2 மயில் முன்பு இருப்பது போல அந்த வெள்ளி வாகனம் தேர் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. தங்க வடிவிலான தேர்ல தான் சுவாமிகள் வருவாங்க. அதற்கு பின்னாடி அந்த வெள்ளி ரதத்துல தான் சுவாமி நித்யானந்தா அவர்கள் அந்த ஆசிரமத்துக்குள்ளே உள்ள சுத்தி நகர்வலம் வருவது போல பக்தர்களும் அந்த தேரை பிடிச்சு இழுக்கலாம். அந்த விதமாவும் இருந்திருக்கு. அதே போல சுவாமி நித்யானந்தர்களுடைய ஆசிரமத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சதுமே அன்னதானம் அந்த எனி டைம் அந்த பக்கம் வழங்கிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு புறத்துல கற்களால் வடிவமைக்கப்பட்ட சேர் மாதிரி 2 பேர் 3 பேர் அந்த உட்காரலாம். அதுல உட்கார்றதுக்கான விஷயங்கள் இருக்கு. அதுல அவங்க உட்கார்ந்து இலைப்பாறுவதா இருக்கலாம். முக்கியமா அந்த கல் இருக்கே ஏன் அந்த இடத்துல பதியப்பட்டிருக்கு அப்படின்னா, அதற்கு பக்கத்திலேயே ஆப்போசிட்ல சிதலமடைஞ்ச ஒரு தங்க வடிவிலான ஒரு தேர் அந்த இடத்துல இருக்கு. அதற்கு முன்னாடி ஒரு பெரிய எல்இடி ஒண்ணு இருக்கு. கிட்டத்தட்ட அது ஒரு 100 இன்ச்சஸ்ல டிவி இருந்தா அப்படி இருக்கும். அதை விட கொஞ்சம் பெருசாதான் இருக்கு. அந்த எல்இடி தான் சுவாமி நித்யானந்தா அவர்கள் கைலாஷால திருவண்ணாமலை ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் மத்தியில லைவ்ல உரையாற்றுவார். குறிப்பா திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்ட அந்த நாள்ல கூட, அந்த கிரிவலம் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் திருவண்ணாமலை இருக்கக்கூடிய சுவாமி நித்யானந்தர்களுடைய ஆசிரமத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள்ட்டு அந்த எல்இடி அந்த திரையில தான் தோன்றி பக்தர்கள் முன்னாடி காட்சி அளித்து அவர்களுக்கு பிரசங்கம் வழங்குவார் அப்படிங்கிற விஷயங்களையும் நமக்கு தெரிய வந்திருக்கு. அந்த எல்இடிக்கு பின்னாடிதான் அந்த சிதறமடைஞ்ச பழைய தங்க கலர்லான தேர் இருக்கு. அந்த தேருக்கு அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மலை ரொம்ப அழகா இருக்கும். அதாவது அந்த மலையோட உச்சியே இந்த தேருடைய அந்த கோபுரம் நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்குல்ல, அதுக்கு நேர் அந்த முடிகிற அளவுக்கு ஈக்குவலா இருக்கும். நம்ம அந்த இடத்துல உட்கார்ந்து பார்த்தாலே தெரியும். அந்த பின்புறம் உள்ள அந்த மலை தங்க வடிவிலான தேருடைய அந்த கோபுரம் போய் முடிகிற இடத்துலயும் அந்த மலையோட உச்சி அந்த முடிகிற இடமும் ஒரே ஈக்குவலா இருக்கும். பார்ப்பதற்கு ரொம்ப அழகா அவ்வளவு அற்புதமா இருக்கும். ரொம்ப சிறப்பா அந்த இடம் ரொம்ப சுவாமி நித்யானந்தருடைய அந்த திருவண்ணாமலை ஆசிரமம் இயற்கையாவே ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இங்க குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயமா இருக்கு. சுவாமி நித்யானந்தர் இல்லாமல் இருந்தாலும் அந்த திருவண்ணாமலை ஆசிரமம் அப்படிங்கிறது வெறிச்சோடி தான் காணப்படுது. பெரும்பாலும் அந்த சுவாமி நித்யானந்தர் அவருடைய அந்த திருவண்ணாமலை ஆசிரமத்துல அந்த அன்னதானம் அப்படிங்கிறது வெளியிலேயே வெளிப்புறமும் வழங்கப்படுகிறது, உட்புறமாகவும் வழங்கப்படுகிறது. பெரும்பாலும் வெளிப்புறம் தான் வழங்கப்படுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. இந்த அன்னதானம் வழங்குவதற்கான உணவு தயாரிக்கக்கூடிய அந்த கூடம் இருக்குல்ல, அந்த உணவு தயாரிக்கிற அந்த முறை எல்லாமே விறகு அடுப்பால் தான் அந்த உணவே தயாரிக்கப்படுறது. அதற்கு சில விஷயங்கள் உணவுல சேர்க்கப்படாது. அதுக்கு பக்தர்களுடைய நலன் கருதி அப்படிலாம் சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க. நித்யானந்தர்களுடைய பக்தர்கள் தான், வாலண்டியர்ஸ் தான் இந்த கிச்சன் கூடத்தை அவளை அழகா அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அங்க இருக்கக்கூடிய நித்யானந்தருடைய சீடர்கள் நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அந்த அற்புதமான அழகான காட்சிகளை தான் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க.